நம்ம வீட்டையும் நம்ம தெருவையும் சுத்தப்படுத்துகிற ஒரு தூய்மையான பணியை செய்கிறவங்க. அவங்கள குப்பையை பொறுக்கிறவங்கள குப்பை மாதிரி போட்டு வச்சிட்டிங்க. அன்றைக்கி நைட்டு அடித்து அவங்கள விரட்டி அவங்கள கலைச்சி அவங்களுக்கு திருப்பியும் கூடுவதற்கு வாய்ப்பு இல்லாதபடி பண்ணியாச்சு. ஆனால் அடுத்த நாள் என்ன செய்கிறாங்கன்னா, வேறு ஒரு தூய்மை பணியாளர் வச்சு நான் காலையில் அவங்களுக்கு டிஃபன் கொடுக்குறேன், இட்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதற்கு அவங்க பதாகையெல்லாம் பிடிச்சிட்டு போய் 100 வருஷம் வாழணும், 200 வருஷம் வாழணும், எங்கள் முதலமைச்சர் எங்களுக்கு இட்லி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பாராட்டு தெரிவிக்க வச்சு வீட்டில் வச்சு அவங்களுக்கு காப்பி டீயெல்லாம் கொடுத்தாருன்னா, அப்போ எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க திமுகவை பற்றி சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒருத்தர் விரும்புனாங்கன்னா கூட முதலமைச்சரோ திமுகவோ என்ன செய்யணும்? இப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ தான் நம்ம ஒருத்தருக்கு காயம் ஏற்படுத்திக்கிறோம். அது நல்லதோ கெட்டதோ அவங்க ரணம் ஆறணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றத விட்டு ஏற்கனவே ஜெயலலிதாமா ₹1 ஒரு இட்லி போடுறாங்க. அந்த மக்கள் அந்த இட்லிக்காக ஒன்றும் வேலை செய்யலை. அவங்க குடும்ப வாழ்வாதாரத்துக்காக தான் வேலை செய்கிறாங்க. அது ₹3 3 இட்லி போய் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு வந்துட முடியும் அவங்களால. இந்த ₹3 இட்லி ₹3 கொடுத்தன்றதுக்காக அவருக்கு பாராட்டு தெரிவித்து போவாங்களா? அப்போது எதை டேலி பண்ணுறதுக்கு எதை பண்ணாங்க?